ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சங்கீதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தை ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா என் குழந்தை ரொம்ப சமத்துங்க, சொல்கிறதெல்லாம் கேட்பா, சமத்தாக இருப்பா, ஆனால் சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன அடம் பிடிக்கிறாங்க, சமாளிக்கவே முடியல அப்படி சொல்லுவாங்க. சில பேர் இந்த கோவம் எங்கேருந்து தான் வருதோ தெரியல அப்படிம்பாங்க. படிப்பு பக்கம் போனால் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, மேக்ஸ் மட்டும் போடவே மாட்டேங்கிறான், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிடுறான் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் 10 பக்கத்தில் இருக்க பையனை அடிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நம்மளுடைய குழந்தை பெஸ்ட்டாக இருக்கணும்னு தாங்க ஆசை. நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், உங்கள் ப்ரெக்னன்சி பீரியட் எப்படி இருந்ததுன்னுட்டு. ஆமாங்க, உங்கள் குழந்தை இப்போ எந்த வயசில் இருந்தாலும் அவங்களுடைய எமோஷ்னல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி பீரியடில் எந்த அளவுக்கு இருந்தீங்களோ அதுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக தான் இருக்கும். பேரண்டிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை அதிகமாக யாருமே டச் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி பீரியடுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிடணும் இப்படி தான் போகுதே ஒழிய ஒரு எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான ஒரு குழந்தைய நம்ம உருவாக்க முடியும், இந்த பீரியட் தான் வந்து குழந்தை லைஃப் லாங் கொண்டு போக போகுது அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு பச்சை மண்ணை நீங்கள் எப்படி பிடிச்சி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் செய்யும் போதே ஏதாவது தவறுகள் இருந்துச்சு, ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் நிற்கும். செய்யும் போது கரெக்டாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த பானை ஒரு நல்ல பானையாக தான் நினைக்கிறேன். இதே போல தான் நம்ம குழந்தையோட ஆரம்ப காலகட்டம் 5லேருந்து 9 மாதத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லைங்க, எமோஷ்னலியும் ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க. இந்த வீடியோவில் 5லேருந்து 9 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்க நம்ம பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்கிற சக்தி கிடைக்கிற இந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கக்கூடிய 3 பேரண்டிங் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முதல் பேரண்டிங் டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் குழந்தையோட பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்களோட குழந்தை எப்படி ஆகணும், என்னவா ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அட்மாஸ்பியரும் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு வேளை வந்து நீங்கள் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லா இன்டெலிஜென்ட்டாக மேக்ஸ் போடணுன்னா சின்ன சின்ன பசல்ஸ் இல்லைனா சுடோகோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸோட பேசிக்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல மாரல் ஸ்டோரிஸ் முக்கியமாக படிங்க. அப்போ தான் வந்து உங்கள் குழந்தைக்கு நல்ல கருத்துக்களை உங்களால் சொல்ல முடியும். அது மாரல் ஸ்டோரிஸ், அப்புறம் புராண கதைகள், சாமி கதைகள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் நிறையா படிங்க. அப்புறம் நல்ல பாட்டு கேளுங்க. இந்த ஸ்வெட்டர்ஸ் தைக்கிறது, சில பேர்லாம் அந்த நல்ல ட்ராயிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்யும் போது நல்ல அந்த கான்சன்ட்ரேஷன் வரும். அப்புறம் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லிங்க்டுங்க குழந்தைங்களுக்கு டைரெக்டாக போய் சேருது. ஸோ இந்த மாதிரி ஹாபீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை பாருங்கள். அர்ஜுனர் இந்த பருவத்தில் தான் அபிமன்யுக்கு சக்கரவியூகத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. அது பிற்காலத்தில் அவருக்கு போருக்கு பயன்படும். 2வது பேரண்டிங் டிப், இது வந்து ஐக்யூ இல்லைங்க, இக்யூ, எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கணும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் இந்த பாட்டு ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தை எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னாவே அது வந்து அமைதியான சூழ்நிலை ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை மீறி தான் நம்ம குழந்தைங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு, நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னா இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் நான் எடுத்துக்க போகிறேன்னா இல்லை விட்டுட்டு நான் வந்து திரும்பியும் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டுக்கு வர போகிறேன்னா அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்து உங்கள் குழந்தையும் அது டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து இந்த பீரியடில் 5 to 9 monthஸில் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க போகிறேன், என்ன ஆனாலும் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துடுங்க. இது உங்கள் குழந்தைக்கு லைஃப் லாங் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துங்க. தயவுசெய்து இதை மட்டும் செஞ்சுருங்க. நீங்கள் வந்து கோவப்படுறது, அப்புறம் சண்டை போடுறது, அந்த மாதிரி வந்து அட்வர்ஸான எந்த எமோஷன்ஸுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே இருந்தாலும் அது உங்கள் குழந்தைக்கு போகாமல் இருக்கணும்னா உடனே அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வந்துடுங்க. மைண்டை காம் பண்ணிவிட்டு ஏதாவது நல்ல புக்ஸ் படிக்கிறது இல்லை பாட்டு கேட்குறது அந்த மாதிரி உங்கள் மூடை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியருக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் குழந்தைக்காவது சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட அதை பேசலாம், அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். 3வது ரொம்ப 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 முக்கியங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன மாதிரி
டெஃபிஷியன்சி எல்லாம் வருதுன்னு சொல்லவே முடியல. அதனால குழந்தை நம்மக்கிட்ட இருக்கும்போது தேவையான நியூட்ரிஷன்ஸு, நல்ல சாப்பாடு, அப்புறம் மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கும்போது குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில உங்களுக்கே தெரியும் என்னென்ன வருதுன்னே நம்ம சொல்ல முடியாது. பின்னாடி யோசிக்கிறத விட வயித்துல இருக்கும்போதே ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது, நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.